முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தண்டையார்பேட்டை கோபால் நகர் பகுதியில் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள், மேலும் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பொருட்களை கொடுத்த பிறகு மக்கள் அதனை பெற்றுக்கொண்டு என்ன தெரிவித்திருக்கிறார்கள், இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள், முழு தகவல்களை சொல்லுங்க. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் தண்டையார்பேட்டை கோபால் நகர் பகுதியில தொடக்கி வைத்திருக்கிறார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய தாயுமானவர் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தண்டையார்பேட்டை பகுதிகளில் நேரடியாக சென்று இந்த ரேஷன் பொருட்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பயனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 30.16 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியாக வசித்து வரக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் இனி நேரடியாக வழங்கப்பட இருக்கிறது. தாயுமானவர் திட்டத்தின் கீழே பயனாளிகளாக தமிழகத்துல 42,657 முதியவர்களும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல மொத்தமாக 21,70,454 பேருக்கு வீடு தேடி இந்த ரேஷன் பொருட்கள் என்பது வழங்கப்பட இருக்கின்றன. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியான குடும்ப அட்டை பயனாளர்கள் விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் இருந்து முறையாக பெறப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தராசு மற்றும் விற்பனை முனைய இயந்திரம், அதாவது POS இயந்திரம் என்று சொல்வார்கள், மற்றும் உபகரணங்களுடன் கூடிய மூடிய வாகனங்கள்ல குடிமை பொருட்கள், அதாவது ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று வழங்கப்பட இருக்கிறது. இதனைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தொடக்கி வைத்திருக்கிறார். 34,809 நியாய விலை கடைகள் வாயிலாக யாரெல்லாம் இத்திட்டத்திற்கு பயனாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு இனி வரும் நாட்கள்ல நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தற்போது தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர் மற்றும் அன்னை சத்யா நகர் ஆகிய பகுதிகளுக்கு
பகுதிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக வருகை தந்து முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக வீடு தேடி சென்று இந்த ரேஷன் பொருட்களை வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொருக்குப்பேட்டை அன்னை சத்யாநகர்ல இருக்கக்கூடிய சக்திவேல் என்ற மாற்றுத்திறனாளி வீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கி இந்த திட்டத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இதே பகுதியில 3 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 4 முதியவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே நேரடியாக சென்று அந்த குடிமைப் பொருள் என்று சொல்லக்கூடிய ரேஷன் பொருளை நேரடியாக வழங்கி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே நேரடியாக சென்று இந்த ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் என்பது இன்று முதல் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.